கரெக்ட்டுங்களா? அவர் யாரும் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணல. நீ அரசியல்ல வர்றத அவர் தடுக்கல. நீங்க அரசியல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. நீங்க அரசியல்ல என்ன வந்தாலும் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவர பொறுத்தவரையும் ஒரு தனி மனிதனா அவருடைய உச்சத்துல அவர் இருக்கும்போது, நீங்க அவர பார்த்துட்டு அப்படி சாமி கும்பிட்டு போற மாரி என்ன சொல்றீங்க? கரெக்ட். தலைவா நீங்க இருந்துங்க தலைவா. நாங்க எங்க வேலைய பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, ஆமா. அப்படின்னா அவரு உங்கள டிஸ்டர்ப் பண்ணாத போது நீங்க எதுக்கு போய் டிஸ்டர்ப் பண்றீங்க அவர? எங்கேயுமே அவர் யாரையுமே படத்துல கூட எந்த வசனமும் எந்த அப்படி வச்சதே வச்சது இல்ல. இல்ல. 2வது அவர் கேள்வியும் கேட்கல. ம். அவர் எப்படி இப்போ வரலாம்? இந்த சின்ன வயசு தானே. இதுக்குள்ள எதுக்கு அரசியல் வரணும்? இதுக்குள்ள எப்படி சிஎம் ஆகணும்னு ஆசைப்படணும்? அப்படிலாம் அவர் நினைக்கலையே. ஆமா. அவர் நினைக்கிறாரு ஓகே ஃபைன். அந்த தம்பிக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. வரட்டும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அவர் வந்தா மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தா எனக்கு என்ன வந்ததுன்ற ஒரு அதில் தான் இருக்காரு. எனக்கு ஒன்றும் பாதிக்கப்பட போறது இல்ல. அதனால அவர் போயிட்டு இருக்காரு. இந்த ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து டேக் பண்ணி இந்த ட்வீட்டுக்கு பிறகு அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த பிறகு பல பேர் பல விஷயங்கள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து எப்படா ஒரு நாலேஜ் வரும். இதை கடந்து போயிட்டா எவ்வளவு நல்லது நம்மளுக்கு. நம்ம எத்தனை பேர் இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ரஜினி சார் ஃபேன்ஸ் எத்தனை பேரை நம்ம இரிட்டேட் பண்றோம். இந்த மாதிரிலாம் ட்வீட் போட்டு இப்போ அவங்களும் ஓட்டு போடாம நம்மளுக்கு போயிட்டாங்கன்னா சப்போர்ட் இல்லாம போயிடுச்சுன்னா நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். பதிலுக்கு பதில் கொடுக்கறது அரசியல் கிடையாது. உண்மை. ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு ஒரு பதில் மட்டும் கொடுத்துட்டு கடந்து போயிடும். ஆமா, ஆமா. இப்போ நீங்க யாரு சொன்னாரோ அவர் பதில் கொடுத்துட்டாரு. அவர் மன்னிப்பு கேட்டார். முடிஞ்சு மேட்டர். இதுக்கு பிறகு உட்காந்துட்டு இதை நோண்டிட்டு நான் திருப்பி நான் ஒரு பதில் சொல்லுவேன். இதுக்கு அதை எப்படி தெரியுமா டேக் வருது? நீங்க இதுக்கு குரல் கொடுத்தீங்களா? நீங்க அதுக்கு குரல் கொடுத்தீங்களா? நீங்க இதுக்கு சொல்லல அதுக்கு சொல்லல எனக்கு மட்டும் எதுக்கு மட்டும் உங்களுக்கு மட்டும் வந்து நிக்கிறீங்க அப்படின்னு 1008 டேக் போட்டு நேற்று ஈவினிங் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு நாலேஜ் ஒரு காமன் சென்ஸ் இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்தை கடந்து போகும். முடிஞ்சிருச்சு. என்ன பொறுத்தவரையும் எப்போ ஒரு மன்னிப்பு கேட்டாரோ அதோட நம்ம முடிச்சிடணும். நீங்களும் வாய மூடிட்டு மன்னிப்பு கேட்டார்ல அதோட அவரு எப்போ மன்னிப்பு கேட்டாரோ அவர் பெருந்தன்மையா ஒதுக்கிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இந்த மேட்டரை ஃபர்தரா வளர்க்க விரும்பல ஆதவ அர்ஜுனா ரஜினி சாரும் இப்போ பார்த்துருப்பாரு. அந்த வீடியோ பார்த்தோன்னே சரி ஓகே விட்டுருங்க இனிமேல் இதை பற்றி பேசுவானான்னு விட்டு போயிடுவார். அதோட நீ வாய மூடிட்டு போக வேண்டியதுதானே. சோஷியல் மீடியா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து திருப்பி டேக்ல இப்போ கூட பண்ணிட்டு காலங்காலத்தில் பார்க்குறேன் நான் டேக் பண்ணிட்டு ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் நான் சோஷியல் மீடியாவில் என்னோட கருத்தை பதிவு பண்ணுறேன். நான் வந்து திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்றது தேவையில்லாத ஒரு என்ன சொல்றது நெகட்டிவிட்டியை உருவாக்கி அது மூலமா என்ன குளிர்காயறன்னா கடைசியில உனக்கு தான் அது பாதிப்பு ஏற்படும். ஆமா, ஆமா. ஏன்னா உன்னை ஃபாலோ பண்ற கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேரை வந்து நிறைய பேர் ரஜினி சார் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இரிட்டேட் பண்ணி அவங்களும் உங்களுக்கு ஓட்டு போட வராம பண்ண போறேன். இது பண்ணணும்னு நினைச்சேன்னா கீப் டூயிங் இட். ஆமா. ஏன்னா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. ஏன்னா அது வந்து எப்படி சொல்லுவோம், நுனி புள்ளையாவது மேய்ஞ்சிட்டு அரசியல் பேசுங்கடா, நுனி புல்லு கூட மேயாம அரசியல் பேசுறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, 96ல நடந்த சம்பவம் தெரியுமான்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்ப இவங்க சொல்லக்கூடிய மேடையிலேயே எந்திரிச்சு அவர் கைத்தட்டின விஷயம் தெரியுமான்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி கர்நாடகா சம்பவத்துல போயிட்டு அவரு சால்வ் பண்ணி வச்சது தெரியுமான்னு தெரியும். இந்த எதையுமே தெரியாம இல்லையப்பா இவங்களா அப்பெல்லாம் பொறுக்கவே இல்லை. அதெல்லாம் அவர் பண்ணும்போது இவங்க எல்லாம் பொறுக்கவே இல்லை. அது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம ஸ்டேட்டு கூட கிடையாது, அந்த ஸ்டேட்ல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமா இவரு பேசினாதான் சரி வரும்னு சொல்லிட்டு இவரு நிக்க வச்சு சால்வ் பண்ண வச்சு அதெல்லாம் யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.